பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பார்க்க போற வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் சகலத்தையும், அதாவது எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு சாலமோன் இந்த பிரசங்கில எழுதியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளோட லைஃப்ல கூட நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம். ஆனா அது மாதிரி நடக்காது, அப்படிதானே? அப்போ நம்ம ரொம்ப அப்செட் ஆகி, ஏன் ஏசப்பா எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்டயே நேரா பேசிட்டு இருப்போம், அப்படிதானே? நிறைய நேரங்கள்ல பார்க்கும்போது சோர்ந்து போய் ஆத்மாவில ரொம்ப தளர்ந்து போய், ஏன் நான் இப்படி ஒரு பிளான் பண்ணும்போது எனக்கு அது மாதிரி நடக்க மாட்டேக்கு அப்படிலாம் நம்ம யோசிச்சிருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அப்படி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காங்க, அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்வார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சில காரியங்களை மட்டும் இல்ல, சகலத்தையும், அதாவது எவ்ரிதிங், அதாவது நம்ம லைஃப்ல என்னென்ன நடக்கணும்னு கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது எல்லாமே அவர் நேர்த்தியா, அவ்வளோ அழகா, நம்ம நினைக்கிறதுக்கு மேல அவர் பியூட்டிஃபுல்லா செய்து முடிப்பாங்க அப்படின்னு இந்த வசனம் அவ்வளோ கிளியரா சொல்லியிருக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லைக் யோசேப்பு, அவங்க ஒரு சொப்பனத்தை காண்றாங்க. அதுக்கும் அவங்க உயர்த்தப்பட்டு வர நாளுக்கும் இடையில நிறைய ட்ரபிள்ஸ்ல போறாங்க. ஆனா கர்த்தர் அவர் சொப்பனம் காண்றதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருந்தாங்க. ஆனா அந்த காரியம் நடந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரிதான். ஆனா இடையில நிறைய ஸ்ட்ரகிள்ல யோசேப்பு போறாங்க. அதை பார்க்கும்போது யோசேப்புக்கு கூட எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏன் ஏசப்பா எனக்கு நீங்க இப்படி சொப்பனம் கொடுத்தீங்க, ஆனா நீங்க எனக்கு அது மாதிரி செய்யலையே அப்படின்னு அவருக்கும் நிறைய கொஸ்டின் இருந்திருக்க தானே செய்யும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கலாம், நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கலாம். எனக்கு இது மாத்திரம் நடந்துடட்டும் ஏசப்பா அப்படின்னு நம்ம நிறைய காரியங்கள்ல பிளான் பண்ணி அவ்வளோ கர்த்தருடைய பாதத்துல பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாங்க, அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கர்த்தருடைய பாதத்துல நம்ம அமர்ந்திருக்கும் போது, ஏசப்பா உம்முடைய சித்தத்திற்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய வேலையில எனக்கு நீங்க என்ன சித்தம் செய்யணும்னு வச்சிருக்கீங்களோ அதன்படி அழகா செய்து கொடுங்க அப்படின்னு நம்ம கர்த்தருடைய பாதத்துல எல்லாவற்றையும் சப்மிட் பண்ணிட்டு நம்ம சமாதானத்தோடு கர்த்தரோடு இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை